வணக்கம் குருஜி நேரம். Yeah. வணக்கம். Yeah, நேம் சொல்லாங்களா? எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? வேலூர் மேம். யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க பெயர் சொல்லுங்க. வினோத். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 2 2 12 12 92 1992. பிறந்த நேரம் காலையில 3 மணி 3 AM. பிறந்த இடம் ஐயா? புனே. பூனே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி. கும்பராசி கன்னி லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இல்ல லைஃப் எப்போ செட் ஆகும்? புனேல பிறந்த நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சொல்லுங்க சார். புனேல பிறந்த நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நாங்க வேலூர்ல இருக்கோம். புனேல இருந்து பிறந்த உடனே வந்துட்டீங்களா, இப்பதான் வந்தீங்களா? இல்ல அப்பயே வந்துட்டோம். அப்பா மிலிட்ரி, அப்போ பத்து மட்டும் அங்க. சரி. சின்ன வயசுல இருந்தே வேலூர்ல தான் இருக்கும். சின்ன வயசுல வளர்பிறை சந்திரன் 12ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா கூட உங்களுடைய பிறந்த நேரம் 3 மணியா இல்லாம 3:30 மணிக்கு பிறகா இருக்கிறதுக்கு துலா லக்னத்துல நீங்க பிறந்திருக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. ஓகே சார். நீங்கள் துலா லக்னத்தில் கூட பிறந்திருக்கலாம். ஒரு வேளையில் கன்னியா லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரன் சுபத்துவமாகி பார்க்குறாருனா கூட அந்த சுபத்துவம் போதாத தன்மை உண்டு. ஏன்னா இங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. துலா லக்னம்னா 12ல் குரு வரும். சரி, என்ன கேட்கணும் நீங்கள்? ஏன்னா அதிகாலை 3 மணின்னு சொல்கிறீங்க. இந்த 3 மணி ரொம்ப அப்ரைஸ். ஒரு நிமிஷம், அந்த 3 மணின்றது ரொம்ப அப்ரைஸ்மெண்ட்டு. இல்ல அம்மா தனியா இருந்தாங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ன்றதுனால கரெக்டா நோட் பண்ணல. 3லேருந்து 3:15 சொல்றாங்க. 3லேருந்து 3:15. அப்படி வாங்க, நீங்க உண்மையை சொல்றேன். நீங்க இருங்க, உங்க டைம் பர்த் டைம் சொல்றேன். ஒரு இதாகும், லேட் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க 3:30 நீங்க பிறக்கலைங்க. 3:30 மணிக்கு பிறகுதான் பிறந்திருக்கிறீங்க. ஓகே சார். அந்த அப்ராய்ஸ்மெண்ட் 3லேருந்து 3:15 மிட் நைட்டில் சொல்கிறது எதையும் நம்பாதீங்க. 12ல் உங்களுக்கு குரு. கன்னியா லக்னம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 3:35க்கு பிறகு பிறந்திருக்கிறீங்க நீங்கள். சரி, ஓகே சார். 3:35க்கு பிறகு உங்களுடைய பிறந்த நேரம். அதாவது உங்களுக்கு துலா லக்னம் 12ல் குரு. அதனால் பிறந்தது புனேல, இருக்கிறது தமிழ்நாட்டில். 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் இதுதாங்க கரெக்டு. லக்னத்தில் லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற கொஞ்சம் ஓரளவுக்கு கோபக்காரம் தானே நீங்கள்? இல்ல ரொம்ப சாதுவா தான் இருப்பேன். ரொம்ப சாதுவா, கோவமே வராதுன்னு சொல்லுவீங்களா? கோவம் வரும், ஆனா ரீசனபிளா தான் வரும். 10ஆம் இடத்துல செவ்வாய் ஓரளவுக்கு திக்பலமாக இருந்து லக்னத்தை பார்த்தாலே கொஞ்சம் கோபம் வரும். அதாவது கோபம்ன்றது ஒரு மாதிரியான உணர்வு. சரி, அது இப்போ வேண்டாம். உங்களுக்கு கோபம் கண்டிப்பாக வரும். துலா லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 3:35க்கு பிறகு என்ன கேட்கணும் கேள்வி? இல்ல லைஃப் இன்னும் உங்க போல செட்டில் ஆகல. இன்னும் சனி திசையில் சுக்கிர பக்தி வர நவம்பரில் தான் ஆரம்பிக்குது. சனி திசையில் சுக்கிர பக்தி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சனி திசை சுக்கிர பக்தி 2 பேருமே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்கும். சனி திசையில் சூரிய பக்தியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சனி திசை கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பிற்பகுதி வாழ்க்கை சனியை குரு பார்க்கறதுனால யோகம் தாங்க. வாழ்க்கை செட்டில் ஆகிறதே 33 வயசுக்கு பிறகு தாங்க. கும்பலக்கணம், கும்பராசி வேறு. ஜென்மச்சனி கும்பராசிக்காரங்களை புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன்னா, சதய நட்சத்திரக்காரங்க யாருமே 2 வருஷமாக நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா, சனி தசை சுக்கிர புக்தியில் லக்னாதிபதி புக்தியில் இருந்து தாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வர நவம்பருக்கு பிறகு தான் மாறுகிறது. இந்த 2025 நவம்பர். ஆக 2026க்கு பிறகு 33 கடைசி. 33 வயசு டிசம்பரில் ஆரம்பிக்குதா? அந்த டிசம்பரில் ஆரம்பிக்கிற 33 வயசுக்கு பிறகு தான் வேலை, தொழில், திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற எல்லா அமைப்புகள்லையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ தான் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் தான். துலா லக்னமாக டைமை மாற்றிக்கங்க. 3:35 பிறந்திருக்கிறீங்க. சனி திசை சுக்கிர பக்தியிலிருந்து அப்படியே படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.